ஸோ இப்போ எவ்வளோ தூக்க போறீங்க? இது 120. Raitachi, R&KD Wedding. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronatile. The petrol bunk ஊழியர் 2 இன்னைக்கு ஒரு சாதனையாளர். சார் அப்பா இறந்ததோட தான் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் மெடல்லாம் என் வீட்டுக்கு தெரிய வந்து. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th ஃபெயில் தான். பொண்ணுங்க ஜிம்முக்கு வந்தாலே வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு கண்ணோட்டம், குழந்தை இல்லாமல் போயிடும், கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. அப்போ இவர் வந்துட்டு என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன. நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நான் ஜிம்மில் அதிக லோடு கொடுத்தது வந்து 140. நான் 2 வருஷம் வெளியில் இருந்து தான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்குள்ள சொந்த ஜிம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வயசில் நீங்கள் திருப்பி ஆரம்பிச்சிங்க? இந்த 35 தான் ஆரம்பிச்சேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு நான் போய் காட்ட போயிருந்தப்போ, உங்களுக்கு உடனே இறங்கிச்சு, உடனே வந்து மழை வச்சு தைக்கணும், இல்லைன்னா 1 வீக்கில் நீங்கள் உயிரோடையே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. வறுமை தான் உங்களை இவ்வளோ வேலைகள் செய்கிறதுக்கு தள்ளுதான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா இவெல்லாம் எப்படி இருக்க போறா அப்படின்னு எல்லாரும் சொன்ன இடத்துல இன்னைக்கு அவள் யார் கையையுமே நம்பாமல் பவர் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. வந்து பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு அதிகமான செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நார்மலாக வீட்டில் என்ன சாப்பிட்றேனோ அதான் சாப்பிட்றேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு சிங்கப்பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துல பவர் லிஃப்டிங்ல 320 கிலோ எடையை வந்து தூக்கி தங்கப்பதக்கம் வென்றுட்டு வந்திருக்காங்க. ஸோ வணக்கம் ஜெயஸ்ரீ. அண்ட் முக்கியமாக ஜெயஸ்ரீ வந்து பெட்ரோல் பங்க்கில் டெய்லிக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் திடீர்னு ஒரு நியூஸ் வருது, தாய்லாந்தில் போய் பவர் லிஃப்டிங்கில் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கீங்கன்னு. ஸோ இந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் 2 இன்னைக்கு ஒரு சாதனையாளர். எப்படி இந்த டிரான்சிஷன் நடந்துச்சு? நான் ஏற்கனவே 2002 ஸ்கூல் படிக்கிறதுல பவர் லிஃப்டிங்கில் நிறையா போய் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் பாட்னா வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து பையங்க கேம் பொண்ணுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு பாடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் 3 சிசேரியன், அப்பா இறந்ததோட தான் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் மெடல்லாம் என் வீட்டுக்கு தெரிய வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, சரி என்னால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான். இல்லை, முதல்ல நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அப்பயே பவர் லிஃப்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஜிம் போயால் எங்கே போய் கற்று? இல்லை, எங்களுக்கு ஸ்கூல்லேயே எடுத்தாங்க. நான் நேஷ்னல் பீகார் வரைக்கும் போய் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பீகாரில் தான் பண்ணேன் நேஷ்னல் பண்ணதில். அப்போது வந்து என்னால் மெடல் பண்ண முடியல. 4th பிளேஸ் பண்ணேன். திருப்பி வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் வீட்டில் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படியே என்னோட இது ஃபுல்லாமே அப்படியே போயிடுச்சு. பிறகு கல்யாணம் முடிச்சு எனக்கு 19 வயசில் மேரேஜ். கல்யாணம் முடிச்சு. என்ன படிச்சிருக்கீங்க? நான் அதிகமாகலாம் படிக்கலை. நான் 10th ஃபெயில் தான். ஓகே, 10th ஃபெயிலு. ஆனால் இப்போது இடையில வந்து கரஸில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அப்போயே வந்து டிப்ளமோ கோர்ஸு நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் முடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ மாஸ்டர் டிகிரி, ஜிம்முக்கு ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்தேன். இப்போ வந்து வீட்டில் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, என்னால் முடிஞ்சால் நான் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் 19 வயசில் கல்யாணம் ஆகுது. அது நீங்கள் காதல் கல்யாணமா இல்லை வீட்டில் வந்து அந்த வயசுலேயே பண்ணிடணும்னு பண்ணதா? இல்லை, லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் வீட்டில் சம்மதத்தோடு பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு ஆஸ் யூஷுவலாகவே வாழ்க்கை இருந்துச்சு. நிறைய தறிகுடோனுக்கு வேலைக்கு போக செய்ய இப்படி தான் போயிட்டே இருந்தோம். அப்பா இப்போ இறந்து ரீசெண்டாக ஒரு 8 வருஷம் ஆகுது, 8-9 வருஷம் ஆகுது. அப்பா இறந்த விட்டு தான் என்னோடய சர்டிஃபிகேட் மெடல்லாம் மேலே இருந்தே வெளியே வந்துச்சு. ஏன் அவ்வளோ நாள் அது மேலே இருந்துச்சு? எங்கள் வீட்டில் வெளியே வச்சா கல்யாணம் முடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொண்ணுங்க ஜிம்முக்கு வந்தாலே வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதனாலயே எங்கள் இதில் வந்துட்டு இல்லைப்போ மாப்பிள்ளை கிடைக்காது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, குழந்தை இல்லாமல் போயிடும், பார்த்தாலே வர மாட்டாங்க, அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வேலை தூக்கி போட்டாங்க. நீங்கள் அந்த பாட்னா வரைக்கும் போய் ஜெயிச்சது அப்போல்லாம் எவ்வளோ லிஃப்ட் பண்ணி என்ன அப்போ என்னென்ன சாதனை? 190 பண்ணிட்டு இருந்தேன். 190 பண்ணிட்டு இருந்தேன். ஸ்குவாட் 80 கிலோ, பெஞ்ச் 30, டெட்டு 100, இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை வயசுல நிறுத்தியிருப்பாங்க? 20 வயசுலலாம் நிப்பாட்டிப்பாங்க. ஒரு நல்லா இருந்தால் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே தான் பண்ணியிருப்பேன். எனக்கு 3 சிசேரியன், 3 குழந்தை. ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்கி கீழே விழுந்ததில்
இறந்துருச்சு. அது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பாப்பா 2 பேர். அதனால எனக்கு 3 சிசேரியன் பண்ணி தான் எடுத்திருக்கு. இதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கார் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்களால் எடுக்கவே முடியல அப்படின்னீங்களே, அது காரணம் என்ன? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் எடுத்தே பார்க்குறேன் அப்படின்றீங்க. ஸோ அது வரைக்கும் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து திருப்பி இதை ஆரம்பிக்கணும்னு எப்போ தோணுச்சு? அதுக்கப்புறம் அப்பா இறந்த வாட்டி தான் மேலே இருந்து எல்லாத்தையும் வீடு ரெடி பண்ணுவாங்கல்ல, அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுல தான் எடுத்து கீழே வச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதுல இதெல்லாம் யார் வாங்கினது அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்டாங்க. அவள் தான் வாங்கினது அப்படின்னு சொன்னோடனே, ஏம்மா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கு ரீஜாயின் பண்ணுறியா அப்படின்னாரு. சரி ஓகே, என்னால் முடிஞ்சா பண்ணுறேன், எல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, மறுபடிக்கு எப்படி விளாட விடுவீங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போது இவர் இருந்துட்டு என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில் தான் கொண்டு வந்து உள்ள விட்டாரு. அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் இடத்துல நான் நிறையா எதிர்பார்த்தேன். பொண்ணுங்க நிறையா பண்ணுவாங்க, ஏன்னா நான் படத்துலேயே 120 பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல நிறையா பண்ணுவாங்க, நம்ம அதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு மைண்டில் தான் நான் ஏறினேன். எனக்கு ஆப்போசிட்டில் 20 வயசு பொண்ணு தான் எனக்கு ஆப்போனண்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நான் ஜிம்மில் அதிக லோடு கொடுத்தது வந்து 120, டெட் லிஃப்ட்டு 120 கொடுத்தேன். ஸ்டேஜ் ஏறிட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா 100, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 100, அதாவது 3 தடவை கொடுப்பாங்க, 3 தடவை லிஃப்ட் பண்ணுற கொடுப்பாங்க, சான்ஸ் 3 சான்ஸு. ஃபஸ்ட் லிஃப்டிங்கில் வந்து 100 kg பண்ணேன். செகண்ட் லிஃப்டிங்கில் வந்து அப்படியே 20 kg எக்ஸ்ட்ரா போட்டோம், 120 போட்டேன். அந்த பொண்ணு 140 போட்டாங்க, அதே 140 எனக்கு போட்டாங்க. 140 போட்டு ஃபைனல் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு கோச் எடுத்து என்னோட மாஸ்டர் சொன்னாங்க. அப்போது கான்ஃபிடெண்ட்டாக நான் பண்ணிடுவேன், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் 140 நான் பண்ணேன். என்னோட ஃபஸ்ட்டு மெடல் எப்படி போச்சு அப்படின்னா, பாடி வெயிட் பார்ப்பாங்க. இப்போ 2 பேரும் ஒரே வெயிட் தூக்கியிருந்தோம் அப்படின்னா பாடி வெயிட் கால்குலேஷன் பண்ணுவாங்க. என்னை விட அவங்க 100 கிராம் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு போகும். அந்த மாதிரி 100 கிராம் கம்மியாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் மெடல் வந்து அவங்களுக்கு போச்சு. செகண்ட் மெடல் நான் வாங்கினேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ஸோ நீங்கள் இதுக்காக உடல் எடை குறைச்சிங்களா? நான் இப்போ வரைக்கும் நார்மலாக என்னோட வெயிட் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் வந்து 75 கிலோ கேட்டகரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக இப்போ பண்ணதில் மட்டும் கொஞ்சம் எனக்கு வேலை நிறைய இருந்ததுனால அந்த வெயிட் மெயின்டைன் பண்ண முடியாமல் விட்டுட்டேன். அதனால் இந்த வட்டம் வந்து 82.100 கிராம் அந்த கேட்டகரியில் பண்ணிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 காம்படிஷன் பண்ணியிருப்பேன். 2 வருஷம் வெளியில் இருந்து தான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்குள்ளே சொந்த ஜிம் வச்சுருக்கேன். இப்பயும் நீங்கள் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறீங்களா? ஆமாம். பெட்ரோல் பங்க்ல என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ரீஃபில் ஃபில்லிங்கில் தான் இருக்கேன். நீங்கள் ஒரு ஜிம்முக்கே ஓனர், ஏன் நீங்கள் இன்னும் ரீஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க பெட்ரோல் பம்பில்? அதாவது வீட்டில் வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் எதுக்கு சும்மா இருக்கணும், ஏதோ ஒரு அடிஷ்னல் வருமானம் வந்தால் ஒரு கடன் இல்லாத ஒரு சேஃபான ஒரு வாழ்க்கைக்கு போகலாம். ஏன்னா நம்ம 2 பொண்ணு வச்சுருக்கோம். ஜிம் மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து லோன் போட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஏதோ அடிஷ்னலாக ஒரு வேலைக்கு போகணும். ரெண்டாவது எனக்கு ஜிம்முக்குள்ளேயும் என்ட்ரி இருந்துகிட்டே இருக்கணும். டெய்லி காலையில் 4:30 மணிக்கு ஜிம்முக்கு போகணும், 7 மணிக்கு வீட்டுக்கு வரணும், பாப்பாங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். திருப்பி அதுக்கப்புறம் 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட 4:30 மணி வரைக்கும் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறோம். அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா வெயிட் ஜாஸ்தி தான் ஆகும். நம்ம சும்மா இருக்கிறதும் ஒரு டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஓகே, அப்போ நான் ஏதாவது ஒரு வேலைக்கு அடிஷ்னலாக போனால் எனக்கு அந்த வருமானம் வந்து ஏதோ ஒரு சின்ன செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். உங்களோட கணவர் என்ன வேலை பார்க்குறாரு? அவர் என் கூட ஜிம்மில் சப்போர்ட் பண்ணுறாரு. அவரும் ஜிம் இதுதான், ஜிம் கோச் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் எந்த வயசில் நீங்கள் திருப்பி ஆரம்பிச்சிங்க இந்த உங்களோட கணவர் சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு ஜிம்முக்கு திருப்பி? இப்போ மறுபடிக்கும் நான் ஒரு 30 வயசில் ஆரம்பிச்சிருப்பேன். 30 கிடையாது, 35 தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. எனக்கு 39 வயசு ஆகுது. நான் 1985 என்னோட டேட் ஆஃப் பர்த். எவ்வளோ கேப்புக்கு அப்புறம், 20 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் ஆரம்பிக்கிறீங்க. திருப்பி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ வலிகள் இருந்துச்சு, பிரச்சனை ஏதாவது வந்துச்சா? அது எப்படி நீங்கள் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு வந்தீங்க? பொண்ணுங்க மனசில் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்னால் முடியாது அப்படின்ற மைண்ட்லேயே அவங்க போயிடுவாங்க. அந்த மைண்டை விட்டு வெளியே வந்துட்டு அவங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதை நான் ஏன் முடிச்சு காட்டக்கூடாதுன்ற மைண்டுக்கு வந்துட்டாங்கனாலே அவங்களோட பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். டாக்டர்ஸ் சொல்கிறது வந்து என்னைய சொல்லத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு நான் போய் காட்ட போயிருந்தப்போ, உங்களுக்கு உடலை இறங்கிடுச்சு, உடனே வந்து வலை வச்சு தைக்கணும், இல்லைன்னா நீங்கள் 1 வீக்கில் நீங்கள் உயிரோடையே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிறகு நான் என்ன பண்ணேன், என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, உனக்கு தைரியம் இருக்குல்ல அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் பண்ணிட்டு வந்தேன். பண்ணிட்டு வந்து இப்போது 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷமும் நான் நல்லா தான் இருக்கேன். எவ்வளோ மணி நேரம் அப்படி வேலை பார்ப்பீங்க? 12 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட். சாயந்தரம் 6 மணிக்கு போனோன்னா காலையில் 6 மணிக்கு போடுவோம். வறுமை தான் உங்களை இவ்வளோ வேலைகள் செய்கிறதுக்கு தள்ளுதான்? வறுமைன்றதை விட நம்ம மன தைரியம்.
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா இவளாம் எப்படி இருக்க போறா அப்படின்னு எல்லாரும் சொன்ன இடத்துல இன்னைக்கு அவள் யார் கையையுமே நம்பாமல் அவள் வீட்டுக்காரரை நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டாளே அப்படின்ற அளவுக்கு நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். எனக்கு வறுமை பெரிய விஷயமா தெரியல. காதல் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்களா நிறைய பேர்? எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. அம்மா அப்பா ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. திருப்பி எல்லாருக்கிட்டையும் நான் நிறைய வசம் வாங்கியிருக்கேன். கஷ்டப்படத்துலலாம் இவ வந்துருவா அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை நான் வாழ்ந்து காட்டுவேன், யார் வீட்டு வாசலுக்கும் போக மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் யார் வீட்டு வாசலுக்குமே நான் போனது கிடையாது. எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்குவேன். எதையுமே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு தனியாக இருக்கும். சில நேரங்களெல்லாம் வந்து அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அம்மா இல்லைன்னா நான் இந்த இடத்துல அனாதையா நிற்போமோ அப்படின்ற ஒரு ஃபீல் சில நேரங்களில் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வயசாகுது? பெரிய பாப்பா வந்து 10th போகிறாங்க இந்த வருஷம், சின்ன பாப்பா 8th போகிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 35 வயசுக்கு மேலே திருப்பியும் நீங்கள் வந்து பவர் லிஃப்டிங் ஆரம்பிக்கிறீங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஏன்னா நீங்கள் அப்பயும் பெட்ரோல் பங்க்குக்கு வேலைக்கு போகணும். ஸோ டெய்லிக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜிம்முக்கு ரீஸ்டார்ட் பண்ணதில் வந்து நான் பெட்ரோல் பங்க்கு வேலைக்கு போகல. நான் ரீசெண்டாக இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் ஒரு இதுக்கு போயிட்டுருக்கு, பெட்ரோல் பங்க் போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னால் வந்து தறிக்கு நான் அதிகமாக வேலைக்கு போகணும். அப்போது நானும் என் ஹஸ்பண்டும் தான் வேலைக்கு போவோம். 2 பேரும் என்ன சொல்ல எப்பயுமே 24 மணி நேரமும் ஒன்றா பார்க்கக்கூடிய ஜோடி யாருன்னா நாங்களாக தான் இருப்போம். எங்கேயுமே என்னை விட்டுட்டு அவர் போனது கிடையாது, அவரை விட்டுட்டு நானும் போனது கிடையாது. அந்த மாதிரி இருந்து தான் கொஞ்சம் அப்படியே இருந்து ஜிம்மில் இருக்கிறதுல எந்த காம்படிஷன் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் 2 வீலரில் தான் போவோம். அப்போது இதில் சென்னையில் வந்து ஒரு காம்படிஷன் கிளம்பி வந்தது. திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, மொட்டியில் அடி. ரைட் சைடில் கூடி ஒருத்தவங்க வந்து வண்டியை உள்ளே கொடுத்துட்டாங்க. அதில் கீழே விழுந்து மொட்டியில் அடிபட்டுருச்சு. அதனால் கொஞ்சம் எல்லாருமே இல்லை உங்களுக்கு ஏதோ எல்லார் பார்வை ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அதிலேருந்து வெளியே வந்து மறுவாரமே ஸ்டேஜ் பண்ணேன். திருப்பி மறுபடிக்கும் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் என் ஜிம்முக்கு நானும் என் வீட்டுக்கார வரத்தில் ரோடோட கீழ் சைட்லேருந்து மேலே ஏறி வந்தவங்க ஹார்ன் அடித்து இண்டிகேட்டர் போட்டிருந்தும் கவனிக்காமல் வண்டியில் கொண்டு வந்து விட்டு மறுபடிக்கும் ஆக்சிடென்ட்டு. மறுபடிக்கும் இந்த வேரில் உடச்சி தான் வச்சுருக்கேன். வலி இல்லையா? அது சரியாயிடுச்சா? வலி இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு மெடல் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது, அதனால பண்ணேன். பட் இப்போ ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் ஜிம் போக ஆரம்பிக்கும் போது தறி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போவீங்களா ஜிம்முக்கு? அந்த டே ரொட்டீன் ஏர்லி மார்னிங் போவோம். காலையில் 4:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிவோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நம்ம காலையில் ரொட்டீன் வேலை வீட்டில் இருக்கிறத முடிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் ஜிம்முக்கு போயிடுவோம். 5 மணிக்கு ஜிம்முக்கு போயிட்டு 7 மணிக்கு மறுபடிக்கும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடிக்கும் கிளம்பி தறிகுடோனுக்கு வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு ஒவ்வொரு நாள் வந்து சீக்கிரம் முடியும், ஒவ்வொரு நாள் வந்து லேட்டாக முடியும். லேட்டாக முடிகிற அன்னைக்கு சாயந்தரம் ஜிம் போக மாட்டோம், சீக்கிரம் முடிகிற அன்னைக்கு ஜிம்முக்கு போயிடுவோம். ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் வீட்டுக்கு வந்துடும். அப்படி தான் ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காம்படிஷன் நிறைய ஆகத்தில் எனக்கு வேலைக்கு போக முடியல. அப்போ இவர் வேலைக்கு போக வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணேன். சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து சொந்தமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுல சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லோன் ரெடி பண்ணி நான் சொந்த ஜிம் வச்சேன். இப்போ சொந்த ஜிம் வைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் நீங்கள் வந்து லோன் எடுத்தீங்க? எவ்வளோ நீங்கள் போட்டிங்க? நான் ரொம்பலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. எனக்கு 10 லட்ச ரூபாய்க்குள்ள தான் நான் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு சின்ன ஜிம்மாக தான் போட்டிருக்கேன். பவர் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நீங்கள் என்னென்ன சாப்பாடு எடுத்துப்பீங்க? அதுக்கும் செலவாகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமான செலவாகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நார்மலாக வீட்டில் என்ன சாப்பிட்றேனோ அதான் சாப்பிட்றேன். அதை சாப்பிட்டு தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்னோட கன்ஃபார்ம் வெயிட் வந்து 150 கிலோ டெட்டில், ஸ்குவாட்டில் வந்து 150 கிலோ இருந்துச்சு. இப்போ தான் இந்த வட்டம் தான் 125 பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லைனா அது 150 கிலோ தான் பண்ணிட்டு வருவேன். 150 பெஞ்ச் தான் 55 கிலோ இப்போ தான் போயிட்டுருக்கோம். இப்போ 320 கிலோ எடையை தூக்கியிருக்கீங்கன்னா அது எந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிவைட் பண்ணி சொல்லுவாங்களா? பெஞ்ச் ப்ளஸ் டெட் லிஃப்ட் அப்படின்னு 3 தான் பிரித்து வரும். ஓகே, 3 இதில் எது ஹையஸ்ட் டோட்டல் நம்ம பண்ணுறோமோ அந்த டோட்டல் 3ஐயும் சேர்த்து கூட்டி தான் உங்களுக்கு வந்து டோட்டல் வெயிட் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரெயினர்கிட்ட போகும்பொழுதோ ஜிம்முக்கு போகும்பொழுதோ உங்களுக்கு இந்த சிசரேன் ஆயிருக்கு அதனால ஏதாவது பிரச்சனைகள் வரல? ஏன்னா பெண்கள் வந்து நார்மலாகவே ஸ்கிப்பிங் போட்டாலோ இல்லை ஜிம்முக்கு போனாலோ கர்ப்பப்பை கீழே இறங்கிரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா? அங்கே உங்கள் ட்ரெயினர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணாங்க? எனக்கு எங்கள் ட்ரெயினர் வந்து நிறையா மோட்டிவேஷன் தான் கொடுத்தாங்க. உங்களால் முடியும், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புஷ்அப்பே போட வராது, இப்படி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரெயினப் கொடுத்தாங்க. கொடுத்து புஷ்அப் கொண்டு வந்து எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து உங்களால் முடியும், ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்னை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெட்ரோல் பங்க்கில் எவ்வளோ சேலரி கிடைக்கும்? அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற தறிகுடனில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? தறிகுடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நாள் அந்த மாதிரி கணக்கு.
ஒரு நாள் ஓட்டினோன்னா எங்களுக்கு அதில் வந்து 500 ரூபா கிடைக்கும். இது பெட்ரோல் பங்க் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் சேலரி. ஸோ அதில் வந்து ஒரு 12,000 ரூபா கிடைக்கும். இப்போ வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எடுக்கிறீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது இன்கம் வருமா? வெயிட் லிஃப்டிங்னு எடுத்தால் இதில் இன்கம்ன்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளியே வரோமோ நம்மளை பார்த்து இன்னும் நிறையா பொண்ணுங்க வெளியே வரணும். நிறையா வந்து கரெக்டான இதில் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். IBFF அப்படின்னு சொல்ற இந்த வேர்ல்டு பவர் லிஃப்டிங்ல வந்து தங்கப்பதக்கம் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அங்க காம்படிஷன் எப்படி இருந்துச்சு? அண்ட் தாய்லாந்துக்கு போயிருக்கீங்க. இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃளைட்டா? அசோசியேஷன் சேர்ந்து நடத்தினது. ஓகே. அமெச்சூர் பவர் லிஃப்டிங் ஃபெடரேஷன் ஒரு அசோசியேஷன், பிறகு வந்து IPFFன்னு ஒன்று, பிறகு WRP அப்படின்ற ஒரு 3 பேரை சேர்ந்து நடத்தினதுனால இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. கிராண்டாக எனக்கு உண்மையிலே உள்ள பொத்தலா பயம் இருந்துச்சு. நமக்கு ஆப்போசிட் நிறையா வருவாங்க அப்படின்னு பண்ணி முடிக்க வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துச்சு. நார்மலாகவே நாங்கள் நிறைய பேர் கேள்விப்படுறோம், ஹார்ட் அட்டாக் வருது, பெண்கள் வந்து வெயிட் தூக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் உங்களுக்கு அந்த பயம் ஏதாவது இருக்கா? எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே ஆகாது. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வலிக்குது, இப்போது பெஞ்ச் ப்ரெஸ் போடுறோன்னா எங்களுக்கு செஸ்ட் லெவல் ஃபுல்லாமே வலி இருக்கும். அப்போது அந்த மாதிரி வலிக்குது அப்படின்னா கரெக்டான ஒரு கைடன்ஸி உங்களோட கோச் யாரோ அவங்க இல்லாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம், எனக்கு இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னு. அப்போ அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணத்துல தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஜிம் ஓனராக இருக்கீங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த வெயிட் லிஃப்டிங்கோ இல்லை பாடி பில்டிங்கோ இதெல்லாம் பண்ணும்போது ப்ரோட்டீன் பவுடர், ஸ்டீராய்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அல்லது எடுக்கிறது தப்பா? எடுக்கிறது தப்பு கிடையாது. இப்போது நீங்கள் ஸ்டேஜ் பண்ண போகிறீங்க, கம்பல்சரியாக அந்த ஸ்டேஜ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து மாஸ்டரோட சஜஷனோடு எடுத்துக்கணும். நீங்களாக வந்து அடுத்தவங்க சொன்னாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதான் சொல்கிறேன்ல, மேக்ஸிமம் அந்த ஜிம்மோட கோச் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காதில் வாங்கி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்கள் பாடி வந்து என்ன லெவலில் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியும். அதுவே இல்லாமல் இப்போது நான் ஒருத்தங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் சொல்லியிருப்பேன், இல்லை அவங்களுக்கு ஒரு டயட் சொல்லியிருப்பேன், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் கொடுத்துருப்பேன், அதை இவங்க ஃபாலோ பண்ணதில் இவங்களுக்கு வந்து அது சைட் எஃபெக்ட் வரும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் தாய்லாந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கீங்க, இதான் உங்கள் முதல் ஃப்ளைட்டா இல்லை இதுக்கு முன்னாடி போய்? இல்லை, இதுதான் முதல் ஃப்ளைட். முதல் ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே. இந்த பீரியட்ஸ் டைம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி, அதுக்கப்புறம் அந்த பீரியட்ஸ் இருக்க டைம்லன்னு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கான காம்படிஷன் டைம்லையோ இல்லை மற்ற நாட்கள்லையோ இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸ்டேஜ் ஏறின அன்னைக்கு கூட நான் அந்த மாதிரியான பிரச்சனையை அனுபவிச்சிருக்கேன். அதை வந்து மைண்டுக்கு கொண்டு போகக்கூடாது. ஐயோ எனக்கு வலிக்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டேஜ் ஏறினா நமக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படின்ற அந்த ஒரு மைண்டுக்கு கொண்டு போயிட்டா வெயிட் லிஃப்ட் பண்ண முடியாது. அதனால் அதை கொண்டு போகாமல் ஸ்டேஜ் முடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கே போகணும். ஆனால் பீரியட்ஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சாலே மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடும், வலிக்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் இருக்கும்ல. எல்லாத்தையுமே தாங்கிக்க பழகணும். எல்லாத்தையுமே தாங்கிக்க பழகினா தான் நம்ம மெடலை வாங்க முடியும். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாமே அப்செட் ஆகும். ஸோ உங்களோட பிள்ளைங்க 2 பேரும் வந்து பெண் குழந்தைங்க, அவங்களுக்கு அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் பண்ண விடுவீங்களே? கண்டிப்பாக. ஓகே. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? அவங்களையும் பண்ண சொல்கிறீங்களா? அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறது ஒரே விஷயந்தான், எதுக்குமே பயப்படாத, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், தப்போ ரைட்டோ செஞ்சுட்டு என்கிட்ட சொல்கிற தைரியத்துக்கு வா, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து நீங்கள் அந்த 320 கிலோ எடையை தூக்குனேன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே வந்து உங்களால் எவ்வளோ கிலோ நமக்காக வந்து தூக்கி காட்ட முடியுமோ தூக்கி காட்டுங்க. ரெடியா? ஸோ இப்போ எவ்வளோ தூக்க போகிறீங்க? இது 120. 120 இப்போ லிஃப்ட் பண்ண போகிறீங்க. சூப்பர், வெரி நைஸ். ஜாலியாக பண்ணுறீங்க. ஏதோ எப்படி தெரியுமா இருக்கு, நாங்கள் ஏதோ தலகாணியை தூக்கி இந்த பக்கம் போடுற மாதிரி பொசுக்குன்னு தூக்கிட்டீங்க. ஆக்சுவலி நார்மலாக நீங்கள் முதல்ல வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது எவ்வளோ பண்ணீங்க? நார்மலாக நான் 100 தான் பண்ணேன். 100. இப்போ வந்து 120 உங்களுக்கு ரொம்ப அசால்ட்டு. இப்போ நீங்கள் அங்கே பண்ணது வந்து தனித்தனியாக பார்க்கும்பொழுது எப்படி பண்ணீங்க? 380, 150, 125, 55. ஸோ நார்மலாக ஒரு நாளைக்கு ஜிம்முக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா போயிட்டு அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன பண்ணுவீங்க? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் புஷ்அப்லேருந்து எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே டெய்லிக்குமே பண்ணுவீங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்ஸில் ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா? பண்ணலாமே.
பல பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கீங்க. வீட்டை விட்டு இன்னும் வெளில வராத பெண்களுமே வந்து இருக்காங்க தான். ஸோ அவங்கெல்லாம் இதை பார்க்கும்பொழுது நம்ம கண்டிப்பா வந்து சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வழிகள் எல்லாம் தகர்த்துட்டு சாதிக்கலான்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அது எங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னதுக்கும் நன்றி. முக்கியமா உங்க கணவருக்காக ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா நீ வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருந்த இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே விடாம இன்னும் உங்களை ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பறக்க வச்ச அவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், நாங்களும் மனசார வாழ்த்துறோம். தேங்க்யூ. பிரைட்டாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.